Hey guys, welcome to the Smart Sniper. இன்னைக்கு என்ன என்ட்ரிஸ் இருந்தது மார்க்கெட்ல எவ்வளவு நல்லா இருந்துச்சு அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஹியர் இட் இஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். யா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருந்தது. அந்த இன்டியூஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு செல் ஆனா ஒரு இன்டியூஸ்மெண்ட் லெவல் மேல ஒரு பிளாக். ஓகேங்களா, இதான் அந்த இன்டியூஸ்மெண்ட் லெவல் எடுத்துட்டு அங்க இருந்து ஒரு ஷெல் ஆச்சு. ஓகே, திரும்பவும் இந்த ஹை பாயிண்ட்டை உடைச்ச உடனே மார்க்கெட்ல ஒரு சோர்ச் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப என்ட்ரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் இட் செல்ஃப் கரெக்டா இந்த லெவல் வரும்போது உங்களுக்கு நான் என்ட்ரி நம்மளுடைய யூடியூப் லைவ்ல சொல்லியிருந்தேன். அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்த அப்புறம் இந்த இடத்துல ஒரு கால் என்ட்ரி இருக்கு அப்படின்றத சொன்னேன். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரைட், இங்க இருந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து மார்க்கெட் மூவ் ஆயிருந்தது. யாரெல்லாம் யூடியூப் லைவ்ல இருந்தீங்களோ அவங்களாம் ஒரு தடவை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதனால இன்னும் நான் பீப்புள்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம எந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தோன்னு இங்க வந்து ஒரு பெரிய நல்ல ரைட் போட்டுச்சு. திரும்பவும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து அதே இடத்துல இருந்து எல்லா லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ண வந்தது. அதாவது இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எஸ்ஓபி சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்னு சொல்லலாம். இல்லைன்னா இது எக்ஸ்ட்ரீம் ஓபின்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டா இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ எஸ்ஓபி இல்ல சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா, இல்ல எக்ஸ்ட்ரீம் பிளாக்கா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு இங்க உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சுன்னா இதை நீங்க வந்து எக்ஸ்ட்ரீம் பிளாக்கா சொல்லலாம். ஓகே, இங்க இருந்து மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி, அதாவது எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி இந்த இடத்துல இருக்கு. இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஃபுல் லைவும், இந்த ஹையை எடுக்கணும் எடுக்கணும் மார்க்கெட் இதை எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதே அது எடுத்துதா அப்படின்றதையும் பார்க்கலாம். திரும்பவும் பாத்தீங்கன்னா இன்டர்னலா ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆச்சு. ஓகே, அங்க இருந்து இம்பேலன்ஸ்ல ஒரு பிளாக், இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, இங்க இருந்து மிட்டிகேஷன். திரும்பவும் இதே பிளாக்கை நீங்க மார்க் பண்ணீங்கன்னா மார்க்கெட் இப்படிதான் ரெகுலரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எஸ், திரும்பவும் இதே இடத்துல ஒரு என்ட்ரி, இங்க இருந்து ஒரு நல்ல என்ட்ரி. ஓகே, அப்புறமேட்டு இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் இந்த ஏரியால, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக். இப்ப என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா, நம்ம இந்த இடத்துல கால் எடுத்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோம், இங்கேயும் எடுத்தோம். ஓகேங்களா, இந்த இடத்துலயும் எடுத்தோம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஓகே, இங்க இருந்து இந்த இடத்துல போய் நல்லாவே போயிட்டு இருந்தது. பட் என்ன நடந்ததுன்னா ஒரு சோர்ச் இங்க அடிச்சாங்க. ஓகே, சோர்ச் அடிச்ச உடனே சரி வெளியே வந்துட்டோம் நம்ம. பட் இந்த இடத்துல நம்ம ஹோல்ட் பண்ணி இருக்கணும். ரீசன் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. பின்னாடி முன்னாடி இந்த கேண்டில் ஸ்வீப் பண்ண ஒரு விக், இது ஒரு ஆர்டர் பிளாக். அது மட்டும் இல்லாம சோர்ச் வச்சா போத் ப்ராபபிலிட்டி தான். ஸோ இந்த இடத்துல டபுள் ஸ்வீப் அடிக்கும்போது இங்க தாராளமா ஒரு என்ட்ரி போட்டிருக்கலாம். இந்த ஹை நம்ம இன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த ஹையை போய் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் மேனிப்புலேஷன்ஸ் இருக்கு, அதிகமாகவே கொஞ்சம் இல்லை நிறையவே மேனிப்புலேஷன்ஸ் இருக்கு. கொஞ்சம் நீங்க கிளியரா உட்காந்து என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களால கரெக்டா என்ட்ரிஸை எடுக்க முடியும். ஸோ அது சோச்சா இருக்கும் போதும் சரி, ஆர்டர் பிளாக் இருக்கும் போதும் சரி, நீங்க பாட்டம்ல பிக் பண்றது நல்லது. என்ட்ரிஸ் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எங்கேயுமே என்ட்ரிஸ் எடுக்கல. ஸோ இந்த ஏரியா இங்க அண்ட் ஹியர் ஹியர் இந்த எல்லா என்ட்ரி சொல்லியிருந்தோம். முக்கியமா இந்த டே ஹைக்கு மேலதான் இன்னைக்கு போய் மார்க்கெட் முடியுன்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நமக்கு ஃபெயில் ஆன என்ட்ரின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு என்ட்ரி ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க இருந்து ஒரு 10 ல இருந்து 12 பாயிண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம். நம்ம ஏன்னா இந்த டார்கெட் இங்க இருந்ததுனால ஹோல்ட் பண்ணதுனால ஆஹ், நாளைக்கு இதுவும் அதாவது எக்ஸ்பைரின்றதுனால ப்ரீமியம் நல்ல டிகே இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு நல்ல மொமெண்டம்ங்க இங்க இருந்து. அண்ட் பேங்க் நிஃப்டி தாங்க சர்ப்ரைஸ். ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ என்ட்ரி தான் முக்கியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மார்க்கெட் எடுத்தோடனே ஒரு நல்ல செல் பயாஸ். யா, ஒரு நல்ல செல் பயாஸ். ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் எங்க எடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் இருக்கு, ஆனா அது எடுக்கல. திரும்ப லோ மேக் பண்ணி இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கான். தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் எடுத்து இங்க இருந்து செல்லாச்சு. இந்த இந்த பையும் நான் சொல்லியிருந்தேன், ஏன்னா டிமாண்ட்ல மிட்டிகேட் பண்ணி இந்த இடத்துல பை ஆகும்போது இந்த லெவலையும் சொல்லியிருந்தேன். ஓகே, இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆச்சு. ஓகே, இங்க இந்த பையையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஏன்னா அங்க 15 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதனால இந்த இடத்துல பை வந்தது. எஸ், எஸ், எல்லாமே டிமாண்ட் ஏரியாங்க. ஓகே, இதுதான் டிமாண்ட் ஏரியா.
ஸோ அதனால தான் அந்த இடத்துல பை வந்துருந்தது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல டிமாண்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டா செம்ம மொமெண்டம். இந்த மூவ்லயுமே நம்ம நிஃப்டில இருந்தோம். இந்த மூவ்க்கு வந்து நம்ம நிஃப்டில இருந்தோம். மார்க்கெட் இங்க சோச் வச்சான். சோச் வச்ச அப்புறம் ஆஹ் இந்த இடத்துலயுமே ஒரு செல் நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? சோச் வச்சப்பறம் இந்த இடத்துல செல் பார்க்க முடியும். பட் நம்ம இங்க செல் இதுக்கு மேல நம்ம பேங்க் நிஃப்டில என்ட்ரியே போல. ஓகே. ஹியர் அடுத்து பாத்தீங்கன்னா திரும்பவும் மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம் பிளாக்ல அடிச்சு, இதுதான் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான என்ட்ரின்னு சொல்லலாம். ஒரு மினி ஸ்னைப்பர், பட் வந்து எதிர்பார்க்காத நேரத்துல வந்துச்சு. ரீசன் என்னன்னா, லுக் அட் தீஸ், ஒரு இன்டியூஸ்மெண்ட் லெவலை எடுத்து எக்ஸ்ட்ரீம் பிளாக்ல மிட்டிகேட் பண்ண அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி ஒரு லோவர் ஸ்வீப் பண்ணி ஒரு மைனரான ஸ்ட்ரக்சர் பிரேக் இன்டர்னலா. ஓகேங்களா? அடுத்தது திரும்பவும் இந்த லோவர் ஸ்வீப் பண்ணி இங்க இருந்து ஸ்னைப்பர் ஆனா இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை மேனிப்புலேட் பண்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்ல பார்க்கலாம் நீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதே ஸ்ட்ரக்சரை பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நமக்கு ஸ்னைப்பர் ஆகும்போது இதை எடுத்துக்கலாம். இதே அதாவது நிஃப்டி வந்து பை சைட்லயும் பேங்க் நிஃப்டி சோச்லயும் இருந்தது. ஸோ இங்க இருந்து நல்ல ஒரு ஸ்னைப்பர், ஒரு பெரிய ரேலிங்க. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி சூப்பரான மூவ்மெண்ட் கொடுத்தான். இந்த மூவ்மெண்ட்டும் சரி, இந்த மூவ்மெண்ட்டும் சரி. இதுல எதனா ஒரு மூவ்மெண்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு 150+ பாயிண்ட்ஸ்க்கு மேல நீங்க கேபிட்டலைஸ் பண்ணியிருக்க முடியும் இன்னைக்கு. ஸோ இந்த என்ட்ரி வந்து நல்லா இருந்தது. என்ன என்ன விஷயம்னா, எக்ஸ்ட்ரீம் பிளாக் என்ட்ரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லைக் இன்டியூஸ்மெண்ட் லெவல் இங்க இருக்கு. யா, சோடைய இன்டியூஸ்மெண்ட் லெவல். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்து இந்த விக்கு தான் எக்ஸ்ட்ரீம் பிளாக். இங்க பட்ட அப்புறம் ஒரு அப்பர் ட்ரெண்ட், ஒரு பயாஸ், அப்பர் பயாஸ், தென் இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப்டு ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் பிரேக், திரும்பவும் இந்த இடத்துல அடிச்சானுங்க. இம்பேலன்ஸோட ஒரு பிளாக் இருக்கு பாருங்க. லிக்விடிட்டியை ஹன் பண்ண மினி இம்பேலன்ஸோட ஒரு பிளாக் என்ட்ரி. இங்க இருந்து இதை கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம அந்த நேரத்துல நிஃப்டில பை சைட்ல இருந்தோம். ஸோ யா, குட் டே தாங்க. ஸோ நாளைக்கு என்ன லெவல் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நாளைக்கு யூடியூப் லைவ்ல வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு பெரிய மூவ் எதிர்பார்க்குறேன், எதர் டவுன் ஆர் அப் சைட். ஓகேங்களா? ஸோ அந்த மூவை நம்ம லைவ்ல கேப்சர் பண்ணலாம். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு பார்க்கலாம்.